ஹலோ ஃபைவ் ஃப்ளைஸ், நான் தான் உங்கள் ரூபி. ஸோ இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் நேம் வந்து சீக்ரெட்லி யோர்ஸ். ஸோ இதில் உங்கள் பேர் நிவி, NIVI. ஸோ இது ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட். ஸோ அதனால் பேர் ஒயன்னு வைக்காமல் நிவின்னு வச்சுருக்கேன். சரி, ஓகே, டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கே நீங்கள் தான். எப்படி பார்க்குறோம் பாரு, என்ன விட்டால் இங்கே கடிச்சு சாப்பிட்ருவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட தோளில் சாஞ்சிக்கிட்டே சொல்கிறீங்க. அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு, உனக்கும் லவ் இருக்குது, அவனுக்கும் லவ் இருக்குது, சொல்லிட்டு தான் தொலைங்களேண்டி, ஏண்டி எங்கள் உசுரை வாங்குறீங்க, பக்கத்தில் பாரு தயாங், என்னோடய அடுத்த ஜெராக்ஸ் அவன், உன்கிட்ட நான் மாட்டிகிட்டு சுற்றுறேன்னா உன் ஆள்கிட்ட அவன் மாட்டிகிட்டு சுற்றுறான். தினைக்கும் புலம்பாதடி, ஏண்டி இப்படி பண்ணுற, என் ஃப்ரெண்டடி நீ, அப்போ என்கிட்ட செத்து தான் ஆகணும், நில்லு, நான் பேசுகிறத கேளு அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு, நீங்கள் 2 பேரும் போடுற இதில் நான் ஏண்டி சாகணும், உனக்கு ஈகோ இருக்குது, அவனுக்கும் ஈகோ இருக்குது, 2 பேரும் சொல்லிக்க மாட்டீங்க. சாமி, எரிச்சல் ஆகுது எனக்கு, சீரியஸாக சொல்லணுன்னா. ஆகுதா? ஈகோ எனக்கு என்ன, நெல் என் பக்கத்தில், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. ஆப்போசிட் சைடில் ஜங்குக் வச்சக்கண்ணு வாங்காமல் உங்களை தான் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கான். டே மச்சான், இவன் ஏன்டா என் உசுரை வாங்கிறதுக்குனே வந்திருக்காளா, எப்படி பார்த்தாலும் நச்சுன்னு இருக்காளேடா, தினைக்கும் காலைல நானும் சரி ஓகே மூடாகக்கூடாது, அவளை பார்க்கக்கூடாது, சீன் போடுவான் தாண்டா வரேன், விட மாட்டாளே. என் நேரம் என்னென்னலாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. என்ன மச்சான் கேட்கல? ஒன்றுமே இல்லைடா, நீ பாரு, நீ வாழை பாரு, நான் நீ சொல்கிறது கேட்டு தொலைகிறேன், வேறு வழி அப்படி சொல்கிறான் என் பட்டர் மவனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேவும் தயாங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, அடியே சொல்லடி, என்னடி உன் பக்கத்தில் தாண்டி நிற்கிறேன், சரி நான் வேணா அவன் கிளாஸில் போய் உட்காந்துக்குவா, பின்னாடியே மேம் தொடப்பக்கட்டு எடுத்துகிட்டு வரும், அதுக்கு சமாளிச்சுக்கிறீன்னா நீ போய் உட்காந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடி இப்படி சொல்கிற பற்றியா நீ, என்ன பண்ணுறது, என்னை விட ஒரு வயசு அதிகமாக செகண்ட் இயர் படிக்குது, தலை எழுத்து, அப்படியே பொண்ணுங்க முக்கியம், பின்னாடியே நொய் 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 ஜேகே ஜேகே கூக்கி கூக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, பையன்தான் இங்கே மயங்கிட்டானே, அதனால் எவ்வளாலையும் அவனை மயக்க முடியாது, மயங்கிடுவான், அதை விட்டுட்டு சாவடிச்சிடுவேன் அவனை, என்றைக்குமே அவனுக்கு நான் தான், எனக்கு அவன்தான், இது அவன் ஆண்டவனாலேயும் மாற்ற முடியாது. இவ்வளோ இருக்குன்னா, இவ்வளோ ஆசை இருக்குன்னா போய் சொல்ல வேண்டியது தானே, நான் ஏன் சொல்லணும், அவனே வந்து சொல்லட்டும், அவனுக்கும் லவ் இருக்குல்ல, வந்து சொல்லட்டும். ஆண்டி தான் ஈகோ ஈரோடு வரையும் இருக்கும்பாங்களே, அது உனக்குத்தான் மயிறு, எரிச்சல் ஆகுது, இதில் எங்கே உசரை போட்டு வாங்குவா, வாயிலே முனவாதடி அம்மா, என்கிட்டே சொல்லிடு, அப்பயும் நான் சும்மா விட மாட்டேன், நின்று என் கூட சாகணும், நீயும் சாகணும், நான் சாவறேன்னா நீயும் சாகணும், ஓகேவா, அதுதான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். இன்னும் என்னென்னலாம் கேட்க போகிறேன்னா, அது சரி தியா, நீங்கள் என்னமோ தயாங்க சைட் அடிக்கிறீங்களாமே. தயாங்கயா? பைத்தியம் மாதிரி பேசாத, நான் எப்போ சைட் அடித்தேன், ஏன் 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 அப்படியே வேர்ட்ஸ்லாம் அப்படியே திக்குது, இவ்வளோ நேரம் அப்படியே ஓன்னுட்டு இருந்த, இப்போ ஏன் திக்குற, நான்லாம் திக்கலை, நீ வாயை மூடு, ஃபோக்கஸ், உன் ஆள்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணு, வந்துடாது என்கிட்ட தயவு செஞ்சு, பிடிக்கிறேன்டி பிடிக்கிறேன், கண்டு பிடிக்கிறேன், என்னன்னு சொல்லாமலா போயிடுவேன், என்கிட்ட தானே சொல்லி ஆகணும், சரி விடு அதெல்லாம், இனியா எங்க, நீ மட்டும் வந்திருக்க, அவள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா,
மேடம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ? அவள் தான் டான்ஸர், நீயும் தான் டான்ஸர். நீங்கள் நின்று பராக் பார்த்துட்ருக்க, அவங்க டான்ஸ் ஆடிட்டுருக்கா. இதெல்லாம் விடு மச்சான். அங்கே பாரு, அது இன்னும் என்னை தான் பார்க்குது, அப்படியே தின்ற மாதிரியே. இப்படி நீங்கள் 2 பேர் பேசிகிட்ருக்கீங்க. அந்த பக்கம் தயாங் ஜங்குக் கிட்ட, டேய் மச்சான், எப்படா இடத்த காலி பண்ணுவீங்க 2 பேரும்? நீயும் அவளை பேன்னு பார்க்குற, அவளும் உன்னை தான் பேன்னு பார்க்குறா. தான் உனக்கு லவ் இருக்குல்லடா, சொல்லி தொலையேண்டா, உசுரை வாங்குறீங்க. ஏன் நான் ஏன் சொல்லணும்? அவள் சொல்லட்டும். ஏன் எப்போவுமே பசங்க தான் ப்ரப்போஸ் பண்ணணுமா? பொண்ணுங்க பண்ணக்கூடாதா? என் கதையில் பொண்ணு தான் பண்ணணும், நான்லாம் பண்ண முடியாது. அப்போது சன்னியாசியே வாழ்ந்து சாவு. அவளுக்கும் ஈகோ இருக்குது, தெரியும் உனக்கு, தெரியும். ஏன் அதுக்கு என்ன, இருந்துட்டு போட்டும். சன்னியாசியாகவே இருக்கேன், அவளையும் அப்படியே இருக்க வைக்கிறேன். கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அவள் கூட தான், மேட்ருன்னு ஒன்று பண்ணாலும் அவள் கூட தான். அவளும் என் கூட தான் பண்ணணும், எதாக இருந்தாலும். சொல்லட்டும், சொல்ல வைக்கிறேன். சொல்லாமலா போயிடுவா? இதுங்களை திருத்த முடியாது. மச்சான், கிளாஸுக்கு போகலாம் வா, தயவு செஞ்சு வா ப்ளீஸ், வந்து தொலை. சரி ஓகே வா. அவளும் கிளம்பிட்டா. ரொம்ப சந்தோஷம், வா போகலாம். ஸோ அப்படி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க, நீங்களும் போயிடுறீங்க. லன்ச் டைம் வருது. அப்போது ஜேகேயும் தயாங்கும் உங்கள் கிளாஸுக்கு வராங்க. நீங்கள் உட்காந்துருக்கீங்க. சில சீனியர்ஸ்லாம் உங்கள் கிளாஸில் தான் இருப்பாங்க, ஸோ அதனால இவங்களும் வந்திருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு பொண்ணு, சீனியர்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்க, அப்போது ஏதாச்சும் கேம் விளாட்லாமா? என்ன கேம்? அது வந்து ஒரு பாக்ஸில் இங்கே எத்தனை பேர் இருக்கோம்? 15 மெம்பர்ஸ் இருக்கும். ஸோ 15 மெம்பர்ஸோட பேரையுமே பேராக எழுதியிருப்போம். லைக் எப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமே 15 மெம்பர்ஸுமே வருவாங்க. இப்போது என் பேரோடு சேர்ந்து இங்கே இருக்கிற 14 மெம்பர்ஸோட பேருமே ஒவ்வொரு சீட்டில் எழுதியிருப்போம். ஸோ அந்த மாதிரி குலுக்கி போடும்போது யாரோட பேர் ஃபஸ்ட்டு வருதோ அவங்க சாங் பாடணும். சொல்கிறது ஏதாச்சும் புரியுதா? அப்போ நீங்கள் ஐ காட் இட். அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என் பேர் கூட சேர்ந்து இங்கே இருக்கிற 14 மெம்பர்ஸோட பேருமே தனித்தனி சீட்டில் எழுதுவோம். இப்போ நான், என் ஃப்ரெண்டு தியா, இன்னொரு சீட்டில் நான், என் இன்னொரு ஃப்ரெண்டு இனியா. லைக் இந்த மாதிரி என் பேர் இங்கே இருக்க மிச்ச 14 மெம்பர்ஸ் பேருமே தனித்தனியாக எழுதியிருப்போம். இப்போ புரியுதா? அப்படி எழுதணுன்னா லன்ச் பீரியடே முடிஞ்சிருமே. ஆமாம் தான், ஆனால் எழுதணும். சீனியர்ஸ், உங்களுக்கெல்லாம் நெக்ஸ்ட் பீரியட் ஃப்ரீ தானே? எங்களுக்கெல்லாம் ஃப்ரீ தான். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் பீரியட் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி ஓகே, ஜூனியர்ஸே சொல்லிட்டீங்க, பண்ணிடலாம். அப்போது டக்குன்னு ஜேகே, அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பொண்ணு பேர் ஒரு பையன் பேர் அப்படி எழுதுனா ஈஸியாக இருக்கும் தானே, டக்குன்னு முடிஞ்சிடுமே. ஏன் சொல்கிறேன்னா, இது ரொம்ப டைம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் பொண்ணும் பாடினா கிரிஞ்சாக இருக்கும். அதே பொண்ணும் பையனும் பாடினா மாசாக இருக்கும் அப்படின்னு அவங்கள பார்த்துட்டே சொல்கிறான். நீங்களும் இப்படி பார்க்காதடா எப்பா, கண்ணாலே முடிச்சிருவான் எல்லாத்தையும். என்ன ஓகே தானே? ஓகே சீனியர், நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணு இழிச்சிக்கிட்டே சொல்கிறா. நீங்கள் இனியாக்கிட்ட பத்தியா அப்படியே இழிப்பா மயிராண்டி சீனியர் பிடிங்கின்ட்டு இப்போ கேட்டாங்களாக்கும். அவன் கேட்டான்டி, நீ ஒருத்தி உன்கிட்ட சொன்ன பாரு, என்ன சொல்லணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பேரை. ஜங்குக் வேணும்னே உங்களை பார்த்துக்கிட்டு அவன் பேரையும் உங்கள் பேரையும் எழுதுகிறான். நீங்கள் அதை பார்த்துட்டு பார்க்குறோம் பாரு பொறுக்கி பையன், எனக்கு மட்டும் இவன் பொறுக்கி. ஸோ அப்படி சொல்லிட்டு இப்போ கேமும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் குலுக்கும்போது இனியாக்கும் ஜங்குக்கும் வந்துடுது. டக்குன்னு ஜங்குக், என்ன மச்சான் இது என் ஆளுக்கு வரும்னு பார்த்தா பக்கத்தில் அது ஃப்ரெண்டுக்கு வருது, வரும் என்ன கேமோ தரல இது அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே முழிக்கிறான். அப்போது எல்லோரும், கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஏன் இப்படி நிற்கிறீங்க, 2 பேரை வச்சு பாடுங்க சீனியர், ஓய்
இனியா பாடுங்க. ஏய் என்னடி பாட போகிற? யாழ்றி அவன், நீ என்னத்தடி பாட போகிற? தெரியல. தெரியலண்ணா ஏதாச்சும் அண்ணா பாட்டாவை எடுத்து விட்ரு. அண்ணாவா? என்னடி அண்ணாவான்னு கேட்குற? எனக்கு ஆள்னா உனக்கு அண்ணா தானடி. ஆமாம். ம் ஜாங்கோ, நான் என்ன பாட்டு இப்போ பாடுறது சொல்கிறீ? அதான் சொல்கிறேன்ல, எங்கள் அண்ணன் அப்படி பாடு. ஏய் பைத்தியம் மாதிரி பேசாத. பைத்தியம் மாதிரி பேசுகிறானா? ஏய் அவன் உனக்கு அண்ணா தாண்டி. சரி அவனை பாட சொல்லு. உங்களுக்கு அதை கேட்டு ஒரு மாதிரி ஆகிடுது, இவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுறீங்க. ஜங்குக் அங்கேருந்து ஒரு தங்கச்சி பாட்டு பாடுறான். ஆனால் இனியா அவள் பாடவே மாட்றா. ஏண்டி பாட மாட்ற? பாடுடி. இல்லை எனக்கு ஃபீவர் கோல்டு, ஸோ என்னால் பாட முடியாது. நான் இந்த கேமுக்கு வரல. இதை நீ முன்னாடி சொல்லியிருக்கணும். பேர்லாம் எழுதியாச்சு. சரி ஓகே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டுமே. நான் வரல, நீங்கள் விளாடுங்களேன், நான் அதை பார்க்குறேன். ஸோ அப்படி சொல்லும்போது நீங்கள் அவளை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவள் அப்படியே குனிஞ்சுக்கிறா. ஸோ ஜங்குக்கும் இவன் எப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனும் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேர் பண்ணிக்கல, அப்படியே விட்டுடுறீங்க. ஆனால் தியா மட்டும் ஒரு மாதிரி இனியாவை அப்படியே முறைச்சி மாதிரி பார்க்குறா. அதை இனியாவும் பார்த்துட்டு அப்படியே குனிஞ்சுக்கிறா. அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணலை. ஸோ அதனால் அப்படியே போகுது. அடுத்து குளுக்குறாங்க. எடுத்து பார்த்தா உங்கள் நேமும் ஜங்குக் நேமும் வந்து நிற்கிது. அதை பார்த்துட்டு நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க, ஜங்குக்கும் உங்களை பார்க்குறான். ஓஹோ பாடுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சீக்கிரம். யார் ஸ்டார்ட் பண்ணுறா? ஜேகேவா இல்லை நிவியா? நான் பாடுறேன். ஜேகே நான் பாடுறேன். பார்க்குற பார்வையே சரியில்லை, என்னத்தை பாட போகிறானோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அப்போது கரெக்டாக ஜேகே, ஏய் நிவி, சொல்லு. என் ஃபேஸை பாடுறி. நான் உனக்காக தானே பாடுறேன், என் ஃபேஸை பாரு. ஸ்டார்ட் பண்ணு. அட கண்டதையும் வேணா கற்றுக்க வைக்காத, நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்க வைக்காத, அட 1 2க்கு மேலே பெற்றுக்க வைக்காத, உன் பின்னாடியே என்ன சுற்றிக்க வைக்காத, நல்ல எண்ணெயில் பொறிச்ச வஞ்சரமே, பொட்டெல்லாம் கட்டின பெஞ்சரமே, கட்டில ஒடைக்க பொட்டிக்கு வாயேண்டி, தோ வாரேண்டா என் தூக்கத்தை தடுக்கும் தந்திரனே, மயக்கி மடக்கும் மந்திரனே, எத்தனை கட்டில வாங்கன்னு சொல்லேண்டா. ஸோ அப்படின்னு 2 பேரும் பாடி முடிக்கிறீங்க. பாட்டு கொஞ்சம் கேவலமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ பாடி முடித்தோடனே எல்லாருமே என்னடா பாட்டு பாடுறீங்க 2 பேரும், கசமுசா பாட்டெல்லாம் வெளில பாடிட்டுருக்கீங்களேடா. என்ன ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா என்ன அதில்? இல்லை சீனியர், ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு விளாடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டும் குளிக்க போடுறாங்க. அப்போது உங்களுக்கும் இன்னொரு பையனுக்கும் வருது. அவனும் சீனியர் தான். அவனுக்கு உங்கள் மேலே க்ரஷ் இருக்கும். ஸோ அதனால் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். அதுக்கப்புறம் அவன் உங்களை பார்த்து ஒரு ரொமான்டிக்கான சாங் பாடுறான். அதை கேட்டோடனே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆக்சுவலி வந்து உங்கள் பேரோட இன்னொரு பையன் பேர் வந்ததுமே ஜங்குக்கோட ஃபேஸே மாறி இருக்கும். அவன் உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் என்ன ஏன் மூஞ்சை பார்த்து முறைக்கிற அப்படி கேட்குறீங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை, அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறான். நீங்கள் அதுக்கப்புறம் பாடல, எனக்கு அந்த சாங் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக இருந்துட்டீங்க. அதுக்கப்புறமா அந்த கேமும் முடியுது. நீங்கள் பாட்டு காரிடோரில் போயிட்டுருக்கீங்க. அப்போ டக்குன்னு ஒருத்தவங்க உங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க ஒரு ரூம்குள்ளே. ஜங்குக் தான். யார் எது அதுதான் உன்னை பார்த்து ரொமான்டிக்காக வர்ணித்து பாடினானே, யார் அது? எனக்கு எப்படி தெரியும்? அவன் உன் கிளாஸு, எனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் என்ன 8th அவன் உன்னை பார்த்து அப்படி பாடினான்?
அதை நீ அவன்கிட்ட தான் ஜங்குக் கேட்கணும். லூசா நீ? தள்ளு. ஏய், உன்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், அப்படியே போகிற. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவன் எதுக்கு உன்னை பார்த்து அப்படி பண்ணான்? அவன் என்னை பார்த்து அப்படி பண்ணால் உனக்கு என்ன? நீ யார் எனக்கு? நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற? நான் யாரா? ஆமாம், யார் எனக்கு நீ? ஏய், நான் உன்னை ஹேட் பண்ணுறேன்டி. எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது. நான் வெறுக்கிற ஒரே பொண்ணு நீ தான். ஐ ஹேட் யூ டு த கோர். அப்புறம் எப்படி இன்னொருத்தவனை பார்த்து பாடுவான், நான் அதை பார்த்துட்டு விரல் சுப்பிட்டுருக்கணுமா? முறையாக கேட்குறேன் ஜங்குக். ஹேட் பண்ணுற பொண்ணை பார்த்து பொசசிவாக வருது. என் இஷ்டம், நான் ஆகுவேன், உனக்கு என்ன? அப்படி சொல்லிட்டு அவன் உங்ககிட்ட வரான். நீங்கள் இப்போ எது கிட்டக்க வரேன்? தள்ளு. நான் வருவேன், என்ன பண்ணுவேன்? இங்கே பாரு ஜங்குக், இது காலேஜ், பிஹேவ் யுவர் செல்ஃப். என்னை பார்த்து பாட்டு மட்டும் பாடின, எத்தனை கட்டில் வாங்கணும்னு சொல்லு, எவ்வளோ வாங்கலாம்? அது ஜஸ்ட் சாங். நீ தான் என்னை பார்த்து ஸ்டார்ட் பண்ண, ஸோ அதனால நான் கண்டினியூ மட்டும்தான் பண்ணேன். அப்படியா? அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உங்களை கிஸ் பண்ணுறான் லிப்ஸ்லேயே. ஜங்கு, ஏய் ஜங்கு, தள்ளி பேசாதடி, மூடு. ஜங்கு, நம்ம காலேஜில் இருக்கோம் ஜங்கு, இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன? என்னை யார் தடுப்பா? அப்படி சொல்லிட்டு இன்னும் உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஜங்கு விட்டு, ஜங்குக்கு என்ன ஜங்கு பண்ணுற? விடணுமா? எது? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, விட்டுறலாம். அப்படி சொல்லிட்டு இன்னும் உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களுமே கொஞ்ச நேரம் கழிச்சு கிஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குமே ரொம்ப மூச்சு வாங்குது. கிட்டத்தட்ட ½ அன் ஹவராக கிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ மூச்சு வாங்கினோடனே 2 பேருமே தள்ளி போகிறீங்க. இன்னொரு தடவை அவன்கிட்ட வந்து பேசி நான் பார்த்தேன்னு வையேன், சத்தியமாக சொல்கிறேன், விடு ஜங்கு, விடு ஜங்கு, விட்டுருவேன். யோசிக்கவே மாட்டேன், நான் விட்டுருவேன். பைத்தியம் மாதிரி பேசாத ஜங்கு. அவன் வந்து என்கிட்ட பேசினா நான் என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு அது எதுக்கு உனக்கு பொசசிவ் ஆகுது? நீ யார் எனக்கு? எத்தனை வாட்டி கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்ல மாட்டேற? கிஸ் அடிச்சனே, ஏன் புஷ் பண்ணல? நான் புஷ் பண்ண, நீ தான் போலி. நான் என்ன பண்ணுறது? ஏன் என்னை விட்ட? கத்திருக்கலாம்ல, ஏன் கத்தல? நான் உனக்கு யார்? பிகாஸ் நான் உன்னை வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ ஜங்கு, ஐ ஹேட் யூ டூ டி, ஹேட் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போயிடுறான். நீங்கள் நீயா சொல்கிற வரையும் என் வாயிலேருந்து லவ்யூன்ற வார்த்தை வராது ஜங்கு. பார்க்கலாம் உன் ஈகோ விட்டுட்டு நீ எப்போ வந்து சொல்கிறேன்னு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். I'll wait for you, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெளில வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு டான்ஸர், அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்டு இனியா, அவளும் டான்ஸர் தான். 2 பேருமே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் 2 வீக்ஸில் ஒரு காம்படிஷன் இருக்குது. ஸோ அதுக்காக 2 பேருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது இனியா தான், ஜேகே கிட்ட உன் லவ் சொல்லிட்டியாடி? நான் சொல்ல மாட்டேன், அவனே வந்து சொல்லட்டும். ஈகோ? ஆமாம், ஈகோ தான். அது என்னன்னு தெரில இனியா. அவன்கிட்ட மட்டும் என் ஈகோ ரொம்ப ஹையாக இருக்குது. நான் சொல்ல மாட்டேன், அவன் தான் அதை சொல்லணும். தான் சொல்கிறேன்ல, அது வரையும் நான் வெயிட் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் பொண்ணு உள்ளே வந்துட்டா? வரமாட்டா, நாங்கள் வரவும் விட மாட்டோம். என்றைக்கும் அவனுக்கு நான் தான், எனக்கு அவன் தான். வேறு எந்த டேஷும் வர முடியாது. நாங்கள் வரவும் விட மாட்டோம்.
ஸோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இனியா அவங்கள ஒரு மாதிரியே பார்த்துட்ருக்கா. அப்படியே டேஸ் போகுது. ஒன் டே நீங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் கிட்டத்தட்ட 1 வீக் தான் இருக்குது உங்களோட காம்படிஷனுக்காக. அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பேர் அந்த சீனியர் க்ரஷ், உங்கள் மேலே க்ரஷ் இருக்குமே, ஸோ அந்த சீனியர் தான் உங்களோட பேர். அதனால் அவன் கூட நின்று டான்ஸ் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே அங்கே தான் உட்காண்ட்ருக்கான். உங்களே பார்த்துட்ருக்கான் நீங்கள் டான்ஸ் ஆடுறத. அப்போ அந்த சீனியர் வேணுக்குன்னே உங்கள் ஹிப்பில் கை வைக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் சரி ஓகே, அது டான்ஸ் தான், எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. ஆல்ரெடி அது ஜேகே பார்த்துருப்பான். பார்த்தோன்னே அவனுக்கு சுல்லுன்னு ஏறி இருக்கும். ஆனால் டான்ஸுன்றது நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு கற்றுக்கிட்டது. ஸோ அதனால் அங்கே வந்து உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே பொறுத்துக்கிட்டே உட்காண்ட்ருக்கான். பட் அந்த சீனியர் உங்கள் கழுத்தில் கை வச்சு தடவுறான். அவ்வளோதான், ஜேகேவால் அதை பார்க்க முடியல. அவன் மயிரா போச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவன் மூஞ்சில் ஒரு பஞ்ச் பண்ணுறான். அந்த சீனியர் போய் கீழே விழுறான். நீங்கள் அதை பார்த்துட்டு ஜேகே ஜேகே சும்மா இரு ஜேகே, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நிவி, அவன் உன்னை தடவுறான் நிவி, அது என்னால் பார்த்துட்ருக்க முடியாது. அதுக்காக அவன் அடிப்பியா? அவன் தான் என் பேர். தான் அவளே சொல்கிறாள்ல தடவுறது பிடிச்சிருக்குன்னு. உனக்கு என்னடா? என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் அடிக்கிறான். நீங்கள் ஜேகே கிட்ட திருப்பி போகிறீங்க. அவன் டக்குன்னு நினச்சி, இங்கே பாரடி மயிரே, நீ என்னோடது, எனக்கு சொந்தமானவ. அத்தா எவனா ஒருத்தன் தடவிட்டுருப்பான், அதை பார்த்துட்ருக்க முடியுமா அப்படி சொல்லிவிட்டு திருப்பி ஜேகே போய் அந்த சீனியர் பையனை அடிக்கிறான். அவன் அந்த சீனியர் பையனோட காதுகிட்ட போயிட்டு, ஷீ இஸ் மைன், ஸ்ட்ரிக்ட்லி மைன். அவன் மேலே கையை வைக்கணும்னு நினச்சேன்னு வையன், அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி நின்று உங்ககிட்ட வந்து, ஐ லவ் யூ நிவி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டி, நீ எந்தடி, யார் மைன், என்னால் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது, யாராக இருந்தாலும் சரி நீ என்னோடது, யார் ஸ்ட்ரிக்ட்லி மைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். அங்கே எல்லாருமே பார்க்குறாங்க. தியா, இனியா, தயாங் எல்லாருமே பார்க்குறாங்க. ஜேகே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறதுலே குறியாக இருக்கான். உங்கள் லிப்ஸை அப்படி சக் பண்ணுறான். உங்களுக்கு கிட்டத்தட்ட பிளட்டே வந்துடுது. ஜேகே ஜேகே வலிக்குது ஜேகே அப்படி சொன்னதும் அவனும் விட்டுட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறான். அட்லாஸ்ட் என்னையே சொல்ல வச்சிட்டல, என் ஈகோ மயிரை விட்டுட்டு என் லவ்வை நானே கன்ஃபஸ் பண்ணிட்டேன்ல. ஆமாம், நீயே சொல்லிட்ட ஜேகே, இன்னும் நீ சொல்லலை ஏடி. லவ் யூ டூ ஜேகே, லவ் யூ டூ. ஸோ அப்படி சொல்லிட்டு திருப்பி 2 பேரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அங்கே 2 பேருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தயாங்க்கும் தியாக்கும். பட் இனியா மட்டும் ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு அங்கேருந்து வெளில போயிடுறா. தியாவும் சரி தயாங்கும் சரி 2 பேருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்டு குனிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமே 2 பேருமே அஃபிஷியலாகவே லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதும் ஜாலியாக அப்படியே சுற்றுறது, ஊர் சுற்றுறது, பைக்கில் போகிறது, கட்டி பிடிச்சிட்ருக்கிறது. அப்போ ஜேகே உங்கள் லிப்ஸை சாப்பிட்டுட்ருப்பான். ஸோ அந்த மாதிரியே போயிட்டுருக்கு, ஜாலியாக போகுது. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் நைட் உங்களுக்கு ஃபோன் கால் வருது ஜேகே கிட்டேருந்து. ஸோ நீங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் தான் ஜேகே கிட்ட, ஓய் ஜங்குக்கா, சொல்லடி பொண்டாட்டி, எனக்காக ஒரு பாட்டு பாடு. பாட்டா? எனக்காக ஒரு பாட்டு பாடு, நான் கேட்கணும். என்னடி பொண்டாட்டி புதுசாக பாட்டெல்லாம் கேட்குற, பாடுவியா மாட்டியா? சரி ஏறடி, ப்ரிப்பேர் பண்ணிக்க வேணாமா? எதுவும் பண்ண வேணாம், நீ பாடு போதும், நான் கேட்குறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் பாட ஸ்டார்ட் பண்ணுறான். என்னடி ஓகேவா? தொடப்ப கட்ட உன்கிட்ட போய் பாட சொன்ன பாரு, இன்னும் நான் தான்
நான் தான் செருப்பால் அடிச்சுக்கணும். நீ ஏன்டி அடிக்கிற? நான் வேணா வந்து அடிக்கவா? எப்போவுமே அதே நினப்போட சுத்தாதடா. இருக்கட்டும்டி பொண்டாட்டி, உன்னை பார்த்தாலே மூடாகுது. நான் என்ன பண்ணுறது? என் தம்பி வேறு அடங்கவே மாட்றான். ஜங்கு, என்ன ஜங்கு பேசுகிற நீ? உன்கிட்ட தானே பேசுகிறேன். தப்பு இல்லை, கேளு நீ. ஃபோனை வைடா பொறுக்கி போயிலே. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கட் பண்ணிடுறீங்க. ஜங்குக்கும் அந்த சைடு சிரிச்சுக்கிறான். ஸோ அதோட அந்த நாள் முடியுது. த வெரி நெக்ஸ்ட் டே எல்லாருமே காலேஜுக்கு போகிறீங்க. அப்போது நிவியும் தயாங்கும் ஜங்கு கிட்டே போய் நிற்கிறாங்க. ஜங்குக்கும் என்ன என்ன 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? என்னாச்சு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஜங்குக். சொல்கிறா. என்னம்மா? ஏன் இவன் மூஞ்சி சீரியஸாக வச்சுருக்கான்? டேய் என்னடா? அண்ணா சொல்லுமா. நீங்கள் இனியாவை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க? இனியாவை பற்றி நான் என்ன நினைக்கணும்? அவள் நிவியோட ஃப்ரெண்டு. அதுக்கு மேலே நான் என்னம்மா நினைக்கணும்? இல்லைண்ணா, அது இனியா அவங்கள லவ் பண்ணுறானா? தியா என்ன சொல்கிற? ஆமாண்ணா, அவள் உங்களை ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கா. நிவிக்கு தெரியாதுண்ணா. அப்புறம் இனியா நிவி கூட சுற்றுறது உங்களுக்காக தான்ண்ணா. இனியாவுக்கு நிவி டான்ஸ் ஆடுறதும் பிடிக்காது. அவள் உங்களை லவ் பண்ணுறதும் சுத்தமாக பிடிக்காதுண்ணா. இது ஏன் நிவிக்கிட்ட சொல்லலை? இல்லைண்ணா, இது அவகிட்ட சொன்னால் அவன் மொத்தமாக பிரேக் ஆகிடுவானா. அவளுக்கு காம்படிஷன் வேறு வருது. காம்படிஷனுக்கு அப்புறமா சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு தான்ண்ணா நாங்கள் ஸ்டார்டிங்லேயே அவங்கக்கிட்ட சொல்கிறோம். சொன்னால் புரிஞ்சுப்பா. என்ன கஷ்டப்படும். நான் பார்த்துக்கிறேன். காம்படிஷன் முடிகிற வரையும் எதுவும் சொல்லிக்க வேணாம். சரி ஓகேண்ணா. அப்படி சொல்லிவிட்டு தியாவும் அங்கேருந்து போயிடுறா. அப்போது தயாங் தான் ஜேகே மூஞ்சி பார்க்குறான். எதுக்கிட்ட என்ன அப்படி பார்க்குற? இல்லை, இது ஒரு மூஞ்சி, இதுக்கு அந்த பொண்ணு அலையுது வேறு, அதான் பார்த்தேன். மூட்டு கிளம்புடா, சும்மா விருப்பமாக கிளப்பிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு 2 பேருமே போயிடுறாங்க. ஸோ ஜங்குக் உங்களை பார்க்குறதுக்கு தான் வரான். நீங்கள் ஸ்டேடியமில் ஜாலியாக ஆடிட்டுருக்கீங்க, உங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது கரெக்டாக ஜங்குக் வரதை நீங்கள் பார்க்குறீங்க. என்ன ஜங்குக், இந்த பக்கம்லாம் வந்திருக்க? என்னாச்சு? என்ன மேடம் பண்ணுறீங்க? டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போதே. இதோ ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். தெரியுது. எப்படியோ என் வாயாலேயே லவ்வை சொல்ல வச்சிட்ட. அது என்ன, எனக்கு அவ்வளோ ஈகோ? என்கிட்டே அவ்வளோ ஈகோ காட்டுற? ஏன் உனக்கு உன் லவ் சொல்லணும்னு தோணலையா? தோணுச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா ஜங்குக், என் ஈகோ, என் கோவம், என் பாசம், என் லவ் எல்லாமே உன்கிட்ட மட்டும்தான் காமிப்பேன். அதே எனக்கு தெரியலடா. உன்கிட்ட மட்டும்தான் அது இப்படி இருக்கணும், உன்கிட்ட மட்டும்தான் அதெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். அதனால தான். ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜங்குக், தெரிஞ்சுக்கோ. அப்படியா? அப்படி தான். இப்போ உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நம்ம இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக நம்ம 2 பேரும் நம்ம லவ்வை சொல்லிக்காமலே இப்போ நம்ம லவ்வை சொல்லிக்கிட்டு உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது ஜங்குக்? எனக்கு என்ன, எனக்கு நார்மலாக தான் இருக்குது. எனக்கு நீ கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைடி. என் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுற்றுறாங்க, ஏதாச்சும் ஒன்று கரெக்ட் பண்ணிட்டு போயிருப்பேன். ஸோ ஸ்பெஷலாலாம் ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் அவனை ஓரக்கணால் பார்க்குறீங்க, அதுக்கு அவன் சரி அப்படி பார்க்காத, சும்மா தான் சொன்னேன், எனக்கு நீ கிடைக்கலனா அவனை தூக்கிட்டு போயிருப்பேன்டி கண்டிப்பாக அப்படி அவன் சொல்கிறான். ஸோ நீங்களும் ஓ அப்படியா
சரி 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 ஓகே. எங்கே நீ சொல்லு, உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு எனக்கு என்ன ஜங்குக், எனக்கு நீ கிடச்சிட்ட. லிட்டரலி நீ சொல்லுவேன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எனக்கு ஐம் ரியலி ஹாப்பி, அவ்வளோதான். அண்ட் இந்த இந்த 3 years சீக்ரெட்லி நீ எந்து நான் உந்து அப்படி தான் நான் இருந்தேன். அதனால எனக்கு என் ஈகோ விட்டுட்டு உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு தோணலை. ஏன்னா சீக்ரெட்லி ஐம் யோர்ஸில் ஜங்குக். அதனால் அப்படி அடி பொண்டாட்டி. ஆமாண்டா புருஷா. சரி ஓகே. இந்த காம்படிஷனில் உன் ஃப்ரெண்டு இனியா அவள் வின் பண்ணிட்டா உனக்கு கஷ்டமாக இருக்காதா? எனக்கு ஏன் கஷ்டமாக இருக்கணும்? அவன் என் ஃப்ரெண்டுடா. அவள் வின் பண்ணால் எனக்கு என்ன? நான்லாம் ஹாப்பியாக தான் இருப்பேன் உண்மையாகவே. எனக்கு அவள் வின் பண்ணாலும் சரி, நான் வின் பண்ணாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். பிகாஸ் ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ எனக்கெலாம் எதுவும் இருக்காது. நான் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவேன் அவளுக்காக. அவள் ஹார்ட் ஒர்க், அவள் வின் பண்ணிட்டா. ஸோ எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன என் பொண்டாட்டி ரொம்ப மெச்சூராக பேசுகிறா. நான் எப்போவுமே அப்படி தான்டா புருஷா. சரி ஓகே, நீ ப்ராக்டிஸ் பண்ணு, நான் டிஸ்டர்ப் பண்ணல. டிஸ்டர்ப்லாம் இல்லை. சரி ஓகே, நீ போயிட்டு உங்கள் ஒர்க்கை பாரு. சரியா? நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். பாய். ஸோ அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் அங்கேருந்து போயிடுறான். ஸோ நீங்களும் சரி இனியாவும் சரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் தான், இனியா நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன், ஓகேவா? போயிட்டு வா. ஸோ நீங்களும் அப்படியே ஜாலியாக ஆடிட்டே போகிறீங்க. அப்போது இனியா தான் உங்களோட டான்ஸ் கிட்ட பார்க்குறா. லைக் நீங்கள் டான்ஸ் ஆடும்போது ஒரு ஷூ போட்டிருப்பீங்க. ஸோ அதை போட்டு தான் நீங்கள் டான்ஸ் ஆடணும். அந்த பர்டிகுலர் டான்ஸ் நீங்கள் அதை போட்டு தான் ஆடணும். ஸோ அந்த மாதிரி ஒன்று போட்டிருப்பீங்க. அதை இனியா பார்க்குறா. பார்த்துட்டே அவள் பேக்லேருந்து குட்டி குட்டி கண்ணாடி பீசஸ் லைக் கிளாஸ் பீசஸ் எடுக்கிறா. அதை எடுத்துகிட்டு போய் டக்குன்னு அந்த ஷூஸில் போட்டுட்டு அவள் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ நீங்களுமே வாஷ்ரூம் போயிட்டு வரீங்க. வந்துட்டு இதுதான் என்னோடய லாஸ்ட் ட்ரையல், இது மட்டும் பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா அவ்வளோதான், லிட்ரலி ஐ ஆம் ரெடி ஃபார் மை காம்படிஷன். அப்போது இனியா உங்ககிட்ட, நிவி ஐம் ரியலி சாரி நிவி, ஆனால் எனக்கு வேறு வழி தெரில, அதான். என்ன இனி ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிகிட்ருக்க? ஸோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த ஷூவில் கால் விடுறீங்க. விட்டுட்டு ஒரு ஜம்ப்பை தான் எடுப்பீங்க. அவ்வளோதான், நீங்கள் விழுந்துடுறீங்க கீழே. உங்கள் ஷூஸை டக்குன்னு வெளில எடுத்துகிட்டு பார்க்குறீங்க. ஃபுல்லாக கண்ணாடி பீசஸ் குத்தி இருக்குது. உங்களுக்கு இன்னும் 5 days காம்படிஷன். அதனால நீங்கள் இனியா இனியா எனக்கு ஹெல்ப் பண்ணி இனியா. இனியா இதை நீ தான் பண்ணியா? நீ தான் கிளாஸ் பீசஸை வச்சியா? இனியா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து ஓடி போயிடுறா. அப்போது கரெக்டாக அங்கே தியா வரா. அதை பார்த்ததும் செம்ம ஷாக்கு. ஃபோனை எடுத்து ஜேகே கால் பண்ணி, அண்ணா அண்ணா. தியா தியா என்னாச்சு? ஹலோ, நான் சொல்கிறது கேட்குதா? நான் பேசுகிறது கேட்குதா தியா? அண்ணா, நிவியோட காலில். நிவிக்கு என்னாச்சு? தியா ஒழுங்காக பேசு தியா, எனக்கு எதுவுமே கேட்கல தியா, எனக்கு பயமாக இருக்குது தியா. நிவி காலில் கிளாஸ் பீசஸ் குத்திடுச்சுண்ணா. என்ன சொல்கிற தியா? இப்போ அவள் எங்கே இருக்கா? டான்ஸ் ப்ராக்டிஸ் ரூமில் சீக்கிரம் வாங்கண்ணா. அவளுக்கு கான்சியஸ்னஸ் போகுதுண்ணா. கொஞ்சம் சீக்கிரமாக வரீங்களா? நான் வரேன், நான் சீக்கிரமாக வரேன், அவளை பார்த்துக்கோ, நான் வரேன். ஸோ அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் ரொம்ப ஸ்பீடாக வரான். ஸோ டக்குன்னு அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் ரூமுக்கு வந்துடுறான். வந்துட்டு உங்களை தூக்கிட்டு ஓடுறான் ஹாஸ்பிட்டலுக்கு. நிவி இங்கே பாரு, நான் உன் ஜங்குக்கு வந்திருக்கேன்டி,
இங்கே பாரு, ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாரு. இங்கே பாரு நிவி. ஓ, எப்படி இதானுச்சு? இனியா தான்னா? அவள் தான். நான் பார்க்கும்போது அவள் தான் அந்த ரூம் விட்டு வந்தா. இனியா? சரி, ஓகே, ஃபஸ்ட் இவ்வளோ கூப்பிட்டு போயிடலாம். ஸோ அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அவங்கள அட்மிட்டும் பண்ணிடுறாங்க. டாக்டரும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. வார்ட் ரூம் வெளில ஜங்குக்கை தயாங் தான் கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கான். ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் ஆகாதுடா, நீ அழுதா அவளும் அழுவா, நீ தான் அவளை பார்த்துக்கணும், அழாத ஜேகே. இல்லைடா, அவள் உடஞ்சி போயிடுவா. மொதல் விஷயம் இனியா அப்படி பண்ணுது. நான் அந்த விஷயத்த காம்படிஷனுக்கு அப்புறம் சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் இனியா இவ்வளோ கேவலமாக பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலடா. இன்னொரு விஷயம், அவளால் காம்படிஷனில் கலந்துக்க முடியாது, தெரியுமாட்டே. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா அந்த காம்படிஷனில் கலந்துக்கணும்னு. எவ்வளோ ப்ராக்டிஸ், எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். ஆனால் இப்போ பாரு, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜேகே, நீ புரியவை ஜேகே. என் தங்கச்சி ஒன்றும் அவ்வளோலாம் கிடையாது, நீ புரியவை. அவளால் பண்ண முடியும் ஜேகே. அவளால் காம்படிஷன்லேயும் கலந்துக்க முடியும், வின் பண்ணுவா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. எப்படிடா? அவள் கால் தான். பார்த்துக்கலாம் ஜேகே, நம்ம இருக்கோம்ல, நம்ம பார்த்துக்கலாம் அவளை. இனியா எங்க? தியா சொல்லுட்டே, இனியா எங்க? தெரியல, அந்த நாய் தெரியல எனக்கு. சரி சரி, ஓகே, நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நிவியை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அப்போது கரெக்டாக டாக்டர் வெளில வராரு. வந்துட்டு போய் பேஷண்ட்டை பார்க்கலாம். அப்போது ஜேகே, டே, தியா எல்லாருமே உள்ளே போகிறாங்க. ஜேகே தான் டக்குன்னு கிட்ட போயிட்டு, நிவி ஆர் யூ ஓகே? கால் வலிக்குதாடி? இல்லை ஜேகே, கால்லாம் வலிக்கலை, ஆனால் மனசு வலிக்குது ஜேகே. இனியா அப்படி பண்ணுவான்னு நினச்சேன், பார்க்கல ஜேகே. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நிவி, நீ அழாதடி, லூஸ் மாதிரி அழுதுட்ருக்காது. இப்போ காம்படிஷன் அவ்வளோதான் இல்லை, அது எல்லாமே ட்ரீம் மாதிரி போயிடுச்சுல்ல. அப்போது டே கரெக்டாக, நிவி நீ ஏன் அப்படி நினைக்கிற? என்னால் முடியும், யூ கேன், ட்ரை பண்ணி பாருடி. எப்படி தயாங்கண்ணா, எப்படி இந்த காலை வச்சுட்டு நான் எப்படி டான்ஸ் ஆடுவேன்? ட்ரை பண்ணுமா, முடியும். எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க. என் நிவி தங்கத்தால் இது கூட முடியாதா என்ன? I'll give my best. நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், நான் வின் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் இனியாவை பார்க்குறேன். ஸோ அப்படி சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அப்போ டாக்டரும் வந்து இன்றைக்கி நைட் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், ஒரு 1 month. காலை எதுவும் ஸ்ட்ரெஸ் கொடுக்காமல் இருந்தால் அதுவே சரியாகிடும், ஓகேவா? ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டும் ஆகுது. உங்களை டிஸ்சார்ஜும் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ த வெரி நெக்ஸ்ட் டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ப்ராக்டிஸை. உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது, பட் இருந்தாலுமே என்னால் முடியும். உங்களுக்கு சப்போர்ட்டாக தயாங், ஜேகே, தியா எல்லாருமே அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. அதை ஒரு டோர் வழியாக இனியா பார்க்குறா. அவளால் அக்செப்டே பண்ண முடியல. இவ்வளோ பண்ணியுமே அவங்க அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அவளை மட்டும்தான் பார்க்குறாங்க, என்னை யாருமே பார்க்க மாட்டுறாங்க அப்படின்ற தாட் அவளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி காம்படிஷன் டேவும் வருது. நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, இனியாவும் பண்ணுறா. ஃபஸ்ட் ரவுண்ட். ஸோ உங்களுக்கும் இனியாவுக்கும் தான் உங்களோட ஆப்போனண்ட் இனியா தான். ஸோ 2 பேருமே டான்ஸ் ஆடுறீங்க. ஜட்ஜஸ் ரிசல்ட் இன்னும் 10 minutesல வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் இனியா கிட்டே போகிறீங்க. இனியா அவங்க ஃபேஸை பார்த்துட்டு குனிஞ்சிக்கிறா.
இனியா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? ஏன் இப்படி பண்ண? ம் உனக்கு என்ன பிடிக்காதா? அப்படி இல்லையே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு நீ தான். ஆனால் அது உனக்கு எப்போ ஜேகேவை பிடிக்க ஆரம்பிச்சிச்சோ, அதை விட ஜேகேக்கு எப்போ உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிச்சோ, அதையும் தாண்டி உனக்கு எப்போ டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து நீ எப்போ எனக்கு காம்போனண்ட்டாக நின்னியோ, அது வரையும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் எப்படி எப்படி எனக்கு உன்னை பிடிக்கும்? என் ஜேகேவையும் எடுத்துட்ட, என்னோட டான்ஸ் ட்ரீம் அதையும் பறிச்சுக்கிட்ட. ஐ நோ, என்னை விட நீ நல்லா டான்ஸ் ஆடுவ. ஏன் இந்த காம்படிஷனில் கூட நீ தான் வின் பண்ணுவ, எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு ஹேட்ஸ் ஆஃப் தெரியுமா? ஏன்னா உன்னை நான் இவ்வளோ பண்ணியும், உன் காலில் கிளாஸ் பீசஸ் குத்தியும் நீ நல்லா பண்ணியிருக்க. ப்ரௌட் ஆஃப் யூ நிவி. இனியா, ஆனால் நான் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தானே பார்த்தேன். நீ வின் பண்ணால் என்ன, நான் வின் பண்ணால் என்ன, ரெண்டும் ஒன்று தானே. எப்படி அது ஒன்றா இருக்கும்? நான் வின் பண்ணால் மட்டும்தான் அது நான் வின் பண்ணேன்னு அர்த்தம். அப்படி நான் பார்க்கலையே. நீயும் நானும் ஒன்றுன்னு தானே இனியா பார்த்தேன். உன்னை நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சேன் இனியா. பட் நம்ம நினைக்கிற மாதிரி இன்னொருத்தவங்களும் அப்படி நினைக்கணுன்றது தப்பு தானே. தேங்க்ஸ் இனியா, தேங்க்யூ ஸோ மச். சொன்ன மாதிரி எனக்கும் நீ தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். பட் இதுக்கு மேலே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எதுவும் இல்லைல்ல நிவி. அது ஐம் சாரி நிவி. நான் எதுவும் சொல்லாத, நான் எதுவும் கேட்கவும் விரும்பலை. அப்படி சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ ரிசல்ட்டும் அனௌன்ஸ்ட். நீங்கள் தான் ஜெயிச்சிட்டிங்க. எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. நீங்கள், ஜேகே, தியா எல்லாருமே ஹாப்பி. இனியா ஒரு கார்னரில் உங்கள் 4 பேருமே பார்க்குறா. மிஸ் பண்ணிட்டேன். இப்போ எதுவும் பண்ண முடியாது. எல்லாமே போயிடுச்சு. ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கலல்ல எனக்கு. ஃப்ரெண்ட்ஷிப், லவ், கெரியர் எதுவுமே கிடைக்கலல்ல. ஏன் வேஸ்ட் ஆஃப் டைம் எல்லாமே. அப்படி சொல்லிட்டு அவள் திரும்பி போக பார்க்குறா. அப்போ நீங்கள் தான் இனியா. சொல்லு நிவி. எனக்கு ஒரே ஒரு ஹக் கிடைக்குமா உன்கிட்டேருந்து? லாஸ்ட் அந்த ஃபைனல். இனியாக்கு அவ்வளோதான். ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சி ரொம்ப அழுகிறா. நிவி ஐம் சாரி நிவி, நான் வேணும்னே பண்ணல நிவி, என்னை வெறுத்துறாதடி. அழாதடி, என்னால் உன்னை வெறுக்கலாம் முடியாது. நான் சொல்கிறேன்ல, நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் இனியா. சாரி நிவி. சரி அழாத இங்கே பாரு, அழாத. என் இனியா எப்போவுமே அழக்கூடாது. ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே. நான் அழலை, ஆனால் நான் சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. எனக்கு புரியுது, நீ அழாத, நான் மன்னிச்சிட்டேன். இங்கே பாரு, என் ஃபேஸை பாரு. ஸோ இனியாவும் உங்கள் ஃபேஸை பார்க்குறா. இங்கே பாரு இனியா, திருப்பி சொல்கிறேன், நீ எப்போவுமே என் ஃப்ரெண்ட். எப்போவுமே எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்டு தான் நீ. சரியா? நீ என்ன பண்ணாலும் எப்படி நினச்சாலும் எனக்கு நீ ஃப்ரெண்டு தான். எனக்குமே நீ ஸ்பெஷல். யாருமே இல்லாதப்ப நீ வந்த. ஆனால் உன்னையே நான் இப்படி பண்ணிட்டேன். என்னால் உன்கிட்ட பேசவும் முடியாது.
சீரியஸ்லி எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும். என்னை அப்படியே விட்டுரு. நான் 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 மாறணும். விட்டுரு. ஸோ அப்படி சொல்கிறா. நீங்களும் நான் இப்போ விட்டுருவேன் இனியா. உனக்கு எப்போ திருப்பி என்கிட்ட வரணும்னு தோணுதோ தயங்காமல் வந்துடு. நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஸோ கண்டிப்பாக உனக்கு எப்போ ரிட்டர்ன் ஆகணும்னு தோணுதோ என்கிட்ட வந்துடு. சரியா? கண்டிப்பாக நான் வருவேன். பாய் பாய் நிவி. ஸோ அப்படி சொல்லிட்டு அவ்வளோ அங்கேருந்து போயிடுறா. அப்போது நீங்கள் தான் ஜேகே கிட்டே போகிறீங்க. நான் பொண்டாட்டி வின் பண்ணிட்டேன் தெரியுது. டான்ஸில் மட்டுமா வின் பண்ணேன், எங்கள் மனசையும் வின் பண்ணிட்டியேம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்கிறா. ஆஹா, அப்போது இப்போ தான் நான் வின் பண்ணியிருக்கேனா? அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன பிடிக்காதா? என்னடி இப்படி கேட்ட? நீ தாண்டி என் உயிர், நீ தாண்டி என் தங்க பிள்ளை, வா வா அப்படின்னு சொல்லிட்டு தியா கையை நீட்டுறா. நீங்களும் போயிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போது ஜேகே உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தள்ளி வச்சுட்டு, மேடம் கொஞ்சம் என்னையும் பார்க்கணும். சொல்லு ஜேகே. என் ஜேகேக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். கிடைக்குமா? அதான் ஆல்ரெடி கிடைச்சிட்டேனே. அப்படியா? அப்போது தூக்கிடலாமா? வேணும்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. டக்குன்னு ஜேகே உங்களை லிஃப்ட் பண்ணுறான். ஸோ ஜேகே ஹேண்ட்ஸில் நீங்கள், பக்கத்தில் தியா, இந்த பக்கத்தையா. இதோட நம்ம இந்த ஒன் ஷாட்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம். முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். நிறையா சவுண்ட் கேட்டிருக்கோம் லைக் பேக்ரவுண்டில். அதுக்கு சாரிடா. நான் ட்ரை பண்ணேன், பட் அந்த கன்வீனியன்ட் கிடைக்கல இந்த ஸ்டோரி பண்ணுறதுக்கு. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். நான் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ சரி, ஓகே. பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டாட்டா.